நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு பேராதனை பல்கலைக்கழக தமிழ்துறை மாதந்தோறும் மாணவர்களுக்கு நலன் பயக்கின்ற சமகால வெளியீடுகளை அறிமுகம் செய்கின்ற நிகழ்வுகளை நடத்தி வருவது வழமை. அந்த வகையில் இலக்கிய வெளியினுடைய 8வது இதழாக காணப்படக்கூடிய நீலாவணன் சிறப்பிதழ் அறிமுக நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இனிமையான வணக்கங்கள். அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்வின் தலைமையேற்று வழங்க வந்திருக்கிற தமிழ்துறையினுடைய தலைவர் அவர்களையும், தமிழ்துறையினுடைய மேனாள் தலைவர் பேராசிரியர் எம்.ஏ. நுகுமான் அவர்களையும், இன்றைய இந்நிகழ்வினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய நீலாவணன் அவர்களுடைய மகன் எழில்வேந்தன் அவர்களையும், மதிப்பீட்டுரையாற்ற வருகை இருந்திருக்கக்கூடிய தமிழ்துறையினுடைய விரிவுரையாளர் திருமதி ஆஞ்சாலினி சைஸ்வரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். முதல் நிகழ்வாக தலைமை உரையுடன் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கலாம். தலைமை உரையினை வழங்க வருமாறு தமிழ்துறையினுடைய தலைவர் பேராசிரியர் ஸ்ரீ பிரசாந்தன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். இன்று இலக்கிய வழி நீலாவணன் சிறப்பிதழ் வெளியீட்டுரையை ஆற்ற வந்திருக்கின்ற எங்கள் எல்லாருக்கும் ஆசிரியர் பேராசிரியர் நுகுமான் சார் அவர்களே, நினையா பிரகாரம் இன்றைய வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற கவிஞர் நீலாவணனுடைய புதல்வர் என் அன்பிற்குரிய அண்ணர் எழில்வேந்தன் அவர்களே, இந்த இதழ் குறித்த மதிப்பீட்டுரையை ஆற்றுவதற்கு வருகை தந்திருக்கின்ற துறையினுடைய விரிவுரையாளர் சகோதரி ஆஞ்சாலினி சதீஸ்வரன் அவர்களே, வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பேராசிரியை சுமதி உள்ளிட்ட புலமைசார் அறிஞர்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த விழா தொடர்பான தலைமை உரையாற்றுவதற்கு முன்னதாக நான் வரவேற்பை எங்களுடைய துறை சார்பாக அண்ணன் எழில்வேந்தனுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நீண்ட நெடுநாட்களுக்கு நான் எதிர்பார்க்கவில்லை வரை ஆள் தோற்றத்தால் சற்று மாறியிருக்கிறார். நாங்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களாக இன்று உங்களைப் போல அன்று நாங்கள் சில தசாப்தங்களுக்கு முன்பு கொழும்புக்கும் பேராதனைக்குமாக ஓடியாடி திரிந்த வேளையிலே சக்தி டிவியினுடைய பணிப்பாளராக, தமிழ் பணிப்பாளராக புகழ்பெற்ற பதவியிலிருந்து இந்த நாட்டில் ஊடகத்துறையில் ஊடகத் தமிழை வளர்ப்பதற்கு அரும்பாடுபட்டு அன்றிருந்தார். அன்றிலிருந்து அவரோடு எனக்கு நெருக்கமான தொடர்பு இருந்தது. பின்பு எங்களுடைய தவக்குறைவு அவர் புலம்பெயர்ந்து சென்று அங்கும் தமிழ் வளர்த்து கொண்டிருக்கின்ற அண்ணன் எழில்வேந்தன் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய தந்தையாருடைய சிறப்பிதழ் வெளியீட்டு விழாவில் திடீரென்று பிரசன்னமாவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உங்களை பேராதனை பல்கலைக்கழகத்துக்கும் தமிழ்துறைக்கும் வருக வருக என்று நான் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீலாவணன் எனக்கு இயல்பிலேயே பிடித்தமான கவிஞர்கள் ஒருவர். தமிழ்துறை மாணவனாக அல்லாமல் யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவனாக இருக்கின்ற பொழுதே கவிதைகளின்பால் இயல்பான ஒரு நாட்டம் எனக்கு இருந்தது. கம்பனுடைய கவிதையில் தொடங்கி பாரதி என்று வளர்ந்து ஈழத்து நவீன கவிஞர்கள் அது வந்து நிறைந்தது. மகாகவி, நீலாவணன், முருகையன் ஆகிய 3 பேருடைய கவிதைகள் என்னுடைய பெருவிருப்பத்துக்குரியவையாக இருந்திருக்கின்றன. நுகுமான் சார் தமிழ்துறை தலைவராக இருந்த பொழுதுதான் நான் முது தத்துவமானி ஆய்வை தொடங்கினேன். அப்பொழுது எனக்கு பாரதியும் மகாகவியும் ஓர் ஒப்பியல் ஆய்வு தலைப்பாக தரப்பட்டது. ஆகவே மகாவினுடைய கவிதைகளோடு வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது. மகாவினுடைய துணைவியாரை
மகன் சேரன் அவர்களை, மகள் ஔவை அவர்களை எல்லாம் நெடுங்கலமாக சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கொழும்பில் வாய்த்தது. நூமான் சார் என்னுடைய ஆசிரியர், மகாவினுடைய கவிதைகளை தொகுத்தவர். முருகையன் என்னுடைய அயல் ஊரவர். நான் கோப்பாய், அவர் நீர்வேலி. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தாத்தா ஒரு சமாதான நீதிவான், பதிவாளர். ஆகவே முருகையன் தன்னுடைய வீட்டினுடைய எந்த சின்ன தேவைக்கும், ஒரு சிறிய கையெழுத்துக்கும் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய தேவை அவருக்கு இருந்தது. ஒன்று முருகையன் அவர்களோ அவருடைய மகன் பவித்திரனோ எங்கள் வீட்டுக்கு வருவார்கள். அந்த ஆய்வுக்காக நான் முருகையனுடைய நூலகத்தை, தனிப்பட்ட நூலகத்தை எத்தனையோ தடவை பாவித்திருக்கிறேன். அவரோடு சென்று உரையாடுவது, ஒரு சைக்கிளில் சென்றால் 5 நிமிட தூரம் அவருடைய வீடு என் வீட்டிலிருந்து. ஆகவே முருகையன் அவர்களை நான் மிக நெடுகளும் நீண்ட காலமாக ஒரு அயலவராக, ஊரவராக அறிவேன். அவரோடு என் ஆய்வு குறித்து ரொம்ப உரையாடி இருக்கிறேன். அவர் வாயிலாகத்தான் எனக்கு நீலாவணன் மிகவும் அறிமுகமாகிறார். முருகையன் ஒரு பெரிய இயல்பு, மாணவர்கள் தயவுசெய்து கவனித்துக் கொள்ளுங்கள். தன் படைப்புகள் வெளிவந்த சமகாலத்தில் வெளிவந்த யாருடைய நல்ல கவிதையையும் அவர் தவறவிட்டதில்லை. ஒரு எக்ஸசைஸ் காப்பி, சின்ன எக்ஸசைஸ் காப்பி, 200 பக்கம் 240 பக்கம் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் காப்பியில் அவர் பத்திரிகை நறுக்குகளை, இதழ் நறுக்குகளை வெட்டி ஒட்டி, எந்த இதழில் வந்தது, யாருடைய கவிதை, எத்தனையாம் பக்கத்தில் வந்தது என்று அப்படியே ஒட்டி வைத்திருந்தார். கிட்டத்தட்ட அவரிடம் 25-30 கொப்பிகள் இருந்தன. அதுவரைக்கும் நுஹ்மான் சார் அவர்கள் தொகுத்து கொண்டு வராத மகாவினுடைய கவிதைகள், அண்ணன் எழில்வேந்தனுடைய பார்வையில் தப்பிய 2 தொகுப்புகளிலும் வெளிவராத நீலாவணனுடைய கவிதைகள், தன்னுடைய கவிதைகள், பாவனன் சத்தியசீலன், சாவை பஞ்சாட்சரம் போன்றவருடைய கவிதைகள், கலைவாணனுடைய கவிதைகள் என்று நிறந்த தொகுப்பு முருகையன் இருந்தது. அவரோடு உரையாடுகின்ற பொழுதுதான் நீலாவணனை பற்றி, தங்களிலிருந்து நீலாவணன் எப்படி வேறுபடுகிறார் என்பது பற்றி முருகையனோடு பேசினார். முருகையன் சில இடங்களிலே மகாகவி குறித்தும் நீலாவணன் குறித்தும் தன்னுடைய மனக்குறையான அபிப்பிராயங்களை எழுத்தில் பதிந்திருந்தாலும் கூட நேரடியாக உரையாடிய பொழுது என்றும் அவர்களுடைய உயர்வாகவே குறிப்பிட்டிருக்கிறார். எந்த குறையும் சொல்லி நான் அறியவில்லை. நீலாவணன் குறித்து, அது இன்று கருப்பொருள் நீலாவணன் என்கிற காரணத்தினால் நீலாவணன் குறித்த அவருடைய சமகாலத்தின் இன்னொரு முன்னோடி கவிஞருடைய கருத்து என்ன, அது யாருக்கும் தெரியாது என்கிற காரணத்தினால் நான் அதை சொல்வது என்னுடைய தலைமை உரை என்று அமைத்துக் கொள்கிறேன். தன்னிடமும் மகாவியிடம் இல்லாத ஒரு பெரிய பண்பு நீலாவணனிடம் இருந்தது என்ன என்றால், ஒரு பல்பரிமாணத்தன்மை. கவிதையிலே ஒரு கவிதையை பார்த்து இது நீலாவணனுடைய கவிதை தான் என்று நீங்கள் தீர்மானிக்க முடியாது. ஒரு மகாவி கவிதையை வாசித்துக் கொண்டு போகிற பொழுது இது மகாவியினுடைய கவிதை தான் என்று ஒரு 4 அடிகளை தாண்டுகிற பொழுது என்னால் புரிந்து கொள்ள முடியும். முருகையனுடைய கவிதைகளை வாசிக்கிற பொழுது அவருடைய எடுத்துரைப்பும் நடையும் அவர் சொல்லுகின்ற முற்போக்கு கருத்தும் இது முருகையனுடைய கவிதை தான் என்று அடையாளம் காட்டிவிடும். ஆனால் நீங்கள் நீலாவணனுடைய கவிதையை அப்படி வாசித்து கட்டித்தமான ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. நீலாவணன் தன்னுடைய ஒரு கவிதையிலிருந்து தானே மாறுபடக்கூடியவர். எடுத்துரைப்பு முறையால், பாடுபொருளால், நடையால், சொல்லாட்சியால். ஒருபுறம் காவிய பாங்கான, இன்னொரு பக்கம் மகாவி தொடக்கி வைத்த பேச்சோசை பாங்கான, இன்னொரு பக்கம் அருணகிரிநாதரை போன்ற சந்த விருத்தங்கள். இப்படியாக தன்னிலிருந்து தானே மாறுபடக்கூடிய, தன்னிலிருந்து தானே வேறுபடுகின்ற எடுத்துரைப்பு பொன்மையில் கூட படித்தான். முற்போக்கு கவிதை ஒரு பக்கம், ஆன்மீக கவிதை இன்னொரு பக்கம், பழமைவாதம் இன்னொரு பக்கம். நீங்கள் மௌனகுரு, பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் எழுதிய கால ஓட்டத்தில் நீலாவணனுடைய நூலை வாசித்தால் அவர் அந்த வேறுபாட்டோடு தான் அந்த நூலை தொடங்குவார். நதி ஒன்று எடுத்துக்கொண்டு எப்படி அந்த நதி, மரபு சார்ந்த நதி சிறந்தது என்கின்ற நீலாவணனோட ஒரு கவிதையோடு தொடங்கி இன்னொரு கவிதையிலே, நதி பற்றிய கவிதையிலே முற்போக்கு நதியை பாராட்டி பேசுகின்ற இந்த வேறுபட்ட தன்மைதான் நீலாவணனுடைய தனித்த அடையாளம் என்று முருகையன் சொல்வார். அது உண்மை. நாங்கள் ஒரு இறுக்கமான கட்டித்தமான முடிவு நீலாவணனுடைய கவிதை குறித்து ஒருமுகப்பட்டு கொண்டு வர முடியாது. ஆனால் இன்னொரு தளத்திலே ஏனைய 2 கவிஞர்களை காட்டில் நீலாவணன் வேறுபடுகின்ற தளம் அவருடைய அரசியல் ஈடுபாடு. பெரும்பாலும் ஈழத்து நவீன கவிஞர்களிலே புதுவை ரத்னதுரை போன்ற சிலர் விதிவிலக்காக நேரடியாக அரசியல் ஈடுபட்டு தன்னுடைய கவிதையை
ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திய ஒரு நீலாவணன் அவர்கள். தமிழரசு கட்சிகளுடைய மேடைகளிலே தமிழரசு கட்சி கவிஞராக தோன்றி பாடியவர். தானும் மகாவியும் அத்தகைய எல்லைக்கு செல்லவில்லை என்று முருகையன் சொல்லுவார். பின் நாட்களில் விடுதலை புலிகளுடைய ஒரு 2 கவிதையரங்குகளிலே வெளிக்கவிஞராக சென்று பங்கு கொண்டதை தவிர முருகையன் அரசியல் நிலைப்பட்ட ஒரு கட்சி கவிஞராக தன்னை இனங்காட்டிக் கொள்ளவில்லை. நீலாவணன் நேரடியாக அரசியல் களத்தில், அரசியல் மேடைகளில் தந்தை செல்வா அவர்களுடைய விருப்பத்துக்குரிய ஒருவராக இருந்திருக்கிறார். அப்படியாக கவிதை பாடுகின்ற ஒரு தனித்துவமான தன்மை நீலாவணனுக்கு இருந்திருக்கிறது. இன்னொரு விதத்திலே தங்களை விட உயர்வானவர், மதிக்கப்படக்கூடியவர் எங்கே என்றால், இலக்கிய சந்ததி தங்களுக்கு பிறகு ஒரு கவிதையிலே, இலக்கியத்திலே ஈடுபட்டு வளரக்கூடிய ஒரு இளம் படைப்பாளிகளை உருவாக்கியது நீலாவணனுக்கு நிகர் அவர்தான் என்று சொல்லுவார். நீங்கள் இந்த மேடையிலே 2 பேரை பார்க்கலாம். அண்ணன் நளில்வேந்தன், ஆசிரியர் பேராசிரியர் நுகுமான் அவர்கள். ஒருவர் அவர் கருவிலே உதித்த புதல்வர், அடுத்தவர் அவர் கருத்திலே உதித்த புதல்வர். நளில்வேந்தன் நீலாவணன் அவருடைய புதல்வர், பேராசிரியர் நுகுமான் அவர்கள் நீலாவணனால் ஆற்றுப்படுத்தப்பட்டு இலக்கியத்துக்கு வந்தவர். இந்த கண்வெடுக்காத பூனைக்குட்டி போல் நான் உடன் வரும்போது இருந்தேன் என்று பேராசிரியர் பாடுவது உண்மை. பேராசிரியர் நுகுமானை மட்டுமல்ல, கிழக்கிழங்கையிலே குறிப்பாக கல்முனையை தளமாக கொண்டு ஒரு பெரும் எழுத்தாளர் படையை நீலாவணன் உருவாக்கினார். அந்த சாதனையை இன்றைய வரைக்கும் வேறு எந்த படைப்பாளிகளும் நிகழ்த்தியதில்லை. மகா உள்ளடங்களாக, முருகையின் உள்ளடங்களாக ஒரு புதிய பரம்பரையை ஈழத்து கவிதை துறைக்கும் இலக்கியத்துறைக்கும் உருவாக்கிவிட்ட ஒரு பெரும் ஆளுமையாக நீலாவணன் விளங்கினார். இத்தனைக்கும் அவர் வாழ்ந்த காலம் வெறுமனே 44 ஆண்டுகள் என்று நினைக்கிறேன். 44 ஆண்டுகளில் நான் பிறப்பதற்கு முன்பதாக நீலாவணன் மறைந்து விடுகிறார். 74 75ஆம் ஆண்டு இருக்கிறார் என்று நினைக்கிறேன். 75 இருக்கிறார். ஆகவே வெறுமனே ஒரு 4 தசாப்தங்கள் வாழ்ந்த ஒரு கவிஞன் எவ்வளவு தூரம் ஒரு பாதிப்பை இன்றைக்கு வரைக்கும் நீலாவணனுடைய பெயர் சொல்லுகின்ற ஒரு பரம்பரை. நாங்கள் எல்லாரும் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது 2 உரைகளை. ஒன்று சேர அவர்களுடைய உரை, அடுத்தது சகோதரி கவிதாயினி யாழ்னி அவர்களுடைய உரை. ஒரு கூடவே அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒருவர் அவரோடு பகிர்ந்த அனுபவங்கள் எப்படி என்று பேராசிரியர் பேசுவார். இந்த இடம் குறித்த மதிப்பீட்டுரையை தங்கை வழங்குவார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக, ஈழத்து கவிதை உலகத்தில் செழுமை செய்த ஒரு ஆளுமையாக நீலாவணன் இருந்தார். இதில் நான் யார் உயர்வு, யாருக்கு முதலிடம் என்கின்ற வாத பிரதிவாதங்களுக்கு செல்லவில்லை, எனக்கு வேண்டியதில்லை. ஆனாலும் முற்போக்கு இலக்கிய கர்த்தாக்கள் கொண்டாடிய முருகையன் நீலாவணன் குறித்து எவ்வாறு உயர்ந்த மதிப்புகளை கொண்டிருந்தார் என்கின்ற ஒரு செய்தியை முருகையன் நெடுகளும் என்னோடு உரையாடிய காரணத்தினால் இங்கு பதிவு செய்வது என்னுடைய நோக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையிலே நீலாவணன் தங்களை விட வேறுபட்ட இன்னொரு அம்சத்தை முருகையன் அடையாளம் காட்டியிருந்தார். அது இந்த கவிதை பல வாசிப்புகளை கோருகின்ற கவிதையாக நீலாவணனுக்கு இருக்கும். இயல்பாகவே யதார்த்தவாதி மகாகவி. அவருடைய கவிதை காட்சி சித்தரிப்பாக இருக்கும். அந்த காட்சியில் காட்டப்படுகின்ற பொருள்தான் மனக்கண்ணில் விரிவதாக இருக்கும். முருகையனும் அப்படித்தான். அவர் முற்போக்கு கவிஞர், அவர் கருத்தியல் சார்ந்த கவிஞர். அவருடைய கருத்துக்கள் சில வேளைகளில் நேரடியாக எடுத்துரைப்பதாக, சில வேளைகளில் காட்சி சித்தரிப்புகளாக இருக்கும். ஆனால் ஒற்றை பரிமாண தன்மை உடையவை. ஆனால் நீலாவணன் அடிப்படையிலே ஒரு மெய்ஞான நாட்டம் உடையவர். மூப்பவருடைய வார்த்தையில் சொல்வதான ஒரு ஆத்மார்த்தவாதி. ஆன காரணத்தினாலே அவர் வெளியிலே அவருடைய சொற்கள் காட்டுகின்ற படம் என்பது வேறு, அதை வாசிக்கிற பொழுது அந்த தத்துவத்தலத்தில் உள்ளே வருகின்ற படம் என்பது வேறு. ஓ என் வண்டிக்காரா, ஓட்டு வண்டியை ஓட்டு, பொழுது போகும் முன் ஓட்டு என்று சொல்லுகிற பொழுது ஒரு சாதாரண சித்திரக்காரன் அதுக்கு ஒரு மாட்டு வண்டிலை கீறுவான். அங்கு வண்டு என்று சொல்லப்படுவது மாடு, மாட்டு வண்டில் ஓட்டுகின்ற வண்டிக்காரன். ஆனால் அதை ஒரு தேர்ந்த வாசகன் வாசிக்கிற பொழுது மாட்டு வண்டில் மாடு, வண்டிக்காரன் ஞாபகத்துக்கு வரமாட்டான். எங்களுடைய உடல், எங்களுடைய உயிர், எங்களுடைய வாழ்க்கையின் பயணம், மரணம், இவ்வித ஞாபகத்துக்கு. இப்படியாக பல அடுக்குகளை கோரக்கூடிய ஒரு படைப்பு நீலாவணனுடைய படைப்பாக இருந்தது. காரணம், அதை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்ட தத்துவத்தளம் அதற்கான பல்பரிமாணத்தன்மையை, இரட்டை பரிமாணத்தன்மையை, முப்பரிமாணத்தன்மையை பல கவிதைகளுக்கு வழங்கியிருக்கிறது. நீங்கள் அவருடைய கவிதைகளை, நான் மிகவும் விரும்புகிற ஒரு கவிதை
பூக்களை பற்றிய கவிதையிலே அவர் பனியிலே உதிர்ந்து விழுகின்ற ஒரு பூவை பாடுவார். அந்த பனியில் உதிர்ந்து விழும் பூ பூ அல்ல, அதற்கு தத்துவத்தலத்துக்கு வேறு அர்த்தம். இப்படியாக வேறு அர்த்தங்களுக்கு செல்லக்கூடிய சில வேளைகளில் ஒரு கவிதையினுடைய, ஒரு தரமான கவிதையினுடைய இயல்புகளில் ஒன்றாக பலர் இப்படியாக அடுக்குகளுக்கு செல்லக்கூடிய தன்மையை சொல்லியிருக்கிறதையும் நாம் நினைவில் பார்க்க வேண்டும். எனவே நீலாவணன் மிகவும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கவிஞர். அப்படி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கவிஞரை சரியான வேளையிலே இலக்கிய வழி என்கின்ற சஞ்சிகை இதழ் அவருக்கு ஒரு நீலாவணன் சிறப்பிதழை வெளியிட்டு கௌரவித்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் பல கவிஞர்களுக்கு, பல ஆளுமைகளுக்கும் பல சிற்றிதழ்கள் சிறப்பிதழ்களை வெளியிட்டிருக்கின்றன. நீலாவணனுக்கும் ஓரிரண்டு சிறப்பிதழ்கள் வெளிவந்திருக்கின்றன. தமிழ்ச்சங்கத்தினுடைய ஓலை வெளியிட்டதாய் ஞாபகம். ஆனால் இதுவரைக்கும் நீலாவணன் குறித்து வெளிவந்த இதழ்களில் மிகவும் தரமாகவும் நேர்த்தியாகவும் தொகுக்கப்பட்ட ஒரு இதழாக இந்த இலக்கிய வழியுடைய இதழ் வெளிவந்திருக்கிறது. உண்மையாக இதற்காக அயராது பாடுபட்ட ஆசிரியர் குழுவினர்களையும் அதனுடைய பிரசுரகர்த்தராக இருக்கின்ற சகோதரர் அகில் அவர்களையும் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை சார்பாகவும் ஒரு கவிதை மாணவன் என்கின்ற அடிப்படையிலே கவிதையை நேசிக்கின்ற அனைத்து நேசர்கள் சார்பாகவும் நான் பாராட்டு கடமைப்பட்டிருக்கிறேன். இது போன்ற இன்னும் பல தொகுப்புகளை இலக்கிய வழி ஈழத்து இலக்கியத்துக்கு தர வேண்டும் என்கின்ற வேண்டுதலையும் முன்வைத்து இந்த நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையினை ஆற்றிச் சென்ற பேராசிரியர் அவர்களுக்கு நன்றிகளை கூறி தொடர்ந்து வெளியூட்டுரையினை வழங்குமாறு தமிழ்துறையினுடைய மேலாள் தலைவர் பேராசிரியர் எம்.ஏ. நுகுமான் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றனர். எல்லோருக்கும் வணக்கம். தலைவர் அவர்களே, நண்பர்களே, ஒரு வகையில் ஒரு ஆச்சரியகரமான அதிர்ச்சி போல நான் வேந்தனை இந்த காலத்துக்கு பிரசாந்தன் என்று நான் சொல்லிக்கொண்டான். பிரசாந்தனே வேந்தன் வந்திருக்கிறான் போல, எங்கே இருக்கிறான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி அவரை கூடிய அறிஞ்சு வந்திருக்கிறார். உடம்புல இருந்து சொகீனத்தோட இங்கே வந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். வெளியீட்டு உரை நான் பொதுவாக சில விஷயங்களை இங்கே சொல்லலாம். வெளியீட்டு உரை அந்த வெளியிடுறவர்கள்லாம் பேச வேண்டும். பொதுவாக இந்த முதல்ல நான் இந்த இலக்கிய வழி, இந்த நீலாவணன் சிறப்பிதழ் இது சம்பந்தமாக ஒரு ஒரு அறிமுகத்தை முதல்ல உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். உங்களில் யாரும் இந்த இலக்கிய வழி சஞ்சிகையை பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது பார்த்தீங்களா? இது 8வது இதழ். அதுக்கு முதல்ல 7 இதழ்கள் வந்திருக்கு. பார்த்துருக்க மாட்டீங்க. இது கனடாவிலிருந்து வருகிறது. இப்போ உலகம் முழுக்க இருந்து தமிழ் சஞ்சிகைகள் நூல்கள் வெளிவருகின்றன. கனடாவிலிருந்து நீண்ட காலமாக காலம் என்ற ஒரு சஞ்சிகை வருகின்றது. அதில் உங்களுக்கு சில பேர் அதை படிச்சிருக்கோ தெரியாது. காலம் செல்வம் மரணானந்தர் என்பவர் வெளியிடுகின்றார். இப்போ 54வது இஷ்யூன்னு கடைசியாக வந்திருக்கு. அவர்களும் பல சிறப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். தாய் வீடு என்ற ஒரு சஞ்சிகை கனடாவிலிருந்து வருகின்றது. அது இலக்கியம் மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்கள் சார்ந்து வருகின்றது. அது போன்ற ஒரு முக்கியமான இதழ் தான் இந்த இலக்கிய வழி. இந்த இலக்கிய வழி அரையாண்டு கொண்டாக வருது. 21ஆம் ஆண்டு முதல் இதழ் வந்தது நினைக்கின்றேன். இப்போ 25 8வது இதழ் வந்திருக்கின்றது. ஒவ்வொரு இதழும் ஏதோ ஒரு வகையில் சிறப்புகளாக தான் வந்திருக்கு. ஜானிராமனுக்கு ஒரு சிறப்புதல் போட்டார்கள். கூனா அழகிசாமிக்கு ஒரு சிறப்புதல் போட்டார்கள். வாயசா ஜெயபாலனுக்கு ஒரு சிறப்புதல் போட்டார்கள். பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்துக்கு ஒரு சிறப்புதல் போட்டார்கள். இப்போ கடைசியாக நீலாவணனுக்கு ஒரு சிறப்புதல். 5 சிறப்புதல் இலக்கிய ஆசிரியர்களை பற்றி வந்திருக்கு. அதை தவிர சிறுகதை சிறப்பிதழ், கவிதை சிறப்பிதழ்,
மொழிபெயர்ப்பு சிறப்புகள்னு 3 வந்துருக்கு. அப்போ அந்த 8 இதழ்களும் ஏதோ ஒரு வாயில் சிறப்பிதழ்களாகவே வந்திருக்கு. சிறப்பாக தான் வந்திருக்கு. ரொம்ப கனதியான நாம் படிக்க வேண்டிய கட்டாயமாக படிக்க வேண்டிய, அது குறிப்பாக தமிழ் இலக்கிய மாணவர்கள் கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு சஞ்சிகைகளில் இதையும் ஒன்றாக நான் சொல்லலாம். அதனுடைய ஆசிரியர் ஐயர் சாம்பசிவம், அவர் ஒரு எழுத்தாளர், சிறுகதை ஆசிரியர், ரொம்ப சிரமப்பட்டு இதை செய்கின்றார். பல நூலகத்துக்கு வருகிறார். நூலகத்துக்கு முழுக்க எடுத்து போடலாம். நீங்கள் பிள்ளைகள் படிக்கலாம். இது வெளியே இருந்து வருவதனால உங்களுக்கு பரவலாக கிடைக்காது நினைக்கிட்டு. அப்போ அந்த வகையில் இந்த இலக்கிய வெளி எட்டிதழ்களை காத்திரமான எட்டிதழ்களை கொண்டு வருகிறார்கள். அதை தவிர அவர்கள் வேறு இந்த ஜூம் வழியாக நிறைய இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். இலக்கிய ஆசிரியர்கள் பற்றி, புத்தகங்களை பற்றி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நீங்கள் அந்த இலக்கிய வழி .com அவர்களுக்கு ஒரு வெப்சைட்டே இருக்குது, அதில் பார்க்கலாம். நீங்கள் உங்களோட ஃபோனில் இருக்குதானே, அதை பார்க்கலாம். அந்த வகையில் அகில அவர்களை, அவருடைய முயற்சியை தமிழ் இலக்கிய உலகு சார்ந்து நாங்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நீலாவணன் சிறப்பினருக்கு வருகின்றேன். நான் நீலாவனுடைய படத்தோடு வந்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பிதழ் சொல்லி இதில் 12 கட்டுரைகள் நீலாவணனை பற்றி வந்திருக்கு. அதை பற்றி யாழில் பேச, அதனால் நான் அதை பற்றி பேச போகவில்லை. நீலாவணனை பற்றி, அவருடைய கவிதைகள், சிறுகதைகள், அவருடைய இனிய இலக்கிய முயற்சிகள் பற்றி 12 கட்டுரைகள் இந்த நூலில் இருக்கு. அதை தவிர நீலாவனுடைய கவிதைகள் சிலது பிரசித்திக்கு, அவர் 6 கவிதை, ஒரு சிறுகதை, அதோடு சேர்ந்து அவருடைய உருவ கதை, வித்தான சித்திரம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது நீலாவணன் பற்றிய ஒரு நிறைவான ஒரு மலர் இதை சிறப்பு சொல்லலாம். பேராசிரியர் பிரசாந்தன் சொன்னது போல அது ஒரு முக்கியமான விஷயம். இதில் நான் நீலாவணனை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வரலாம்னு நினைக்கின்றேன். நான் சிறப்புகளை பற்றி யாழினி நம்ம விரிவாக பேசுவார். நீலாவணன் 1931 பிறந்து 1975 இறந்தார். இப்போ அவர் இறந்து 50வது ஆண்டு. அது ஒரு ஒரு முக்கியமான விஷயம். 50 ஆண்டு நிறைவை நினைவு உருவமாக இந்த இலக்கிய சிறப்புகள் வந்திருக்கின்றது. அப்போ 44 வருஷம்தான். அதில் 22 வருஷம்தான் அவர் இலக்கியத்துறையில் இருந்திருக்கார். அவருடைய முதலாவது படைப்பு சிறுகதை 1922 வெளிவந்திருந்தது. அவருடைய முதலாவது கவிதை 1923 வெளிவந்தது. அவர் குறிப்பாக ஒரு 22 வருஷம் தொடர்ச்சியாக 74ஆம் ஆண்டு வரையும், 75 பிப்ரவரியில் அவர் இருந்தார் நினைக்கிறேன், 74ஆம் ஆண்டு வரையும் அவர் இந்த தொடர்ச்சியாக எழுதி வந்திருக்கின்றார். அப்போ நீலாவணன் உங்களுள்ள நீங்கள் பிறக்க முந்தைய அவர் இறந்து போனார். அதனால் உங்களுக்கு யாரையும் இதோட யாரும் அவரை கண்டிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. வேந்திர தவிர சுமதியும் கண்டிக்க மாட்டேங்க. நான் அவரை சந்தித்தது 1960. அப்போ எனக்கு 15-16 வயசு, பாடசாலை மாணவனாக இருக்கிற காலம். அப்போ நாங்கள் எழுத்துன்னு சொல்லி சும்மா கிரீக் கொண்டு வந்தோம் சில கவிதைகள், கதைகள். அப்போ என்னுடைய வகுப்பறை தோழர் ஒரு நண்பர் இருந்தார், சத்யநாதன், சிபி சத்யநாதன் என்று வாசிப்புன்னு தெரியாது. அவர் நல்ல சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் சத்யநாதனோட சேர்ந்து நான் முதல்ல அவரை சந்திக்க போகின்ற நீலாவணை ஒரு மாலை பொழுது. அப்போ அவரை வீட்டை போனால் அவர் இல்லை கோயில் அடி நிற்பாருன்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போனால் ஒரு மெல்லிய மனுஷர் நாரத்தை மடித்து கட்டி கொண்டு அந்த கோயிலில் புல் வெட்டி கொண்டு இருந்தார், குப்பைகளை வெட்டி கொண்டு சுத்தப்படுத்தி கொண்டு இருந்தார். இப்போ நாங்கள் போனோம்னா கண்டு அதை விட்டுட்டு வந்து காட்சி கொடுத்தார். அன்று தொடங்கின சந்திப்பு பெரும்பாலும் அவர் இறக்கும் வரையும் தொடர்ச்சியாக இருந்தது.
ஒரு ரொம்ப நெருக்கமான உறவு தான் அது. நாங்கள் ஒரு அண்ணன் தம்பி குரு சிஷிய உறவுன்னு சொல்ல வேணும். நான் அவருக்கு போகிற காலத்தில் வேந்திரனா சின்ன பிள்ளை மாமா மாமாண்டு பழகுவார். இப்போ அவரே முதியவராக போனார். அவர் ரொம்ப குடும்ப உறவாக எங்களுடைய உறவு இருந்தது. பெரும்பாலும் ஒரு வாரத்தில் 4-5 நாளாக சந்திப்போம், பேசிக்கொண்டிருப்போம். அதை கடற்கரைக்கு போய் அங்கிருந்து பேசிக்கொண்டிருப்போம். அப்படி நீலாவன் நல்லா பாடுவார். அவருடைய பாட்டுகளை அவர் பாட கேட்டுக்கொண்டிருந்தது ஞாபகங்கள். முதல் யாழ்ப்பாணத்துக்கு போனது நீலாவணம் நடத்துவார். 65ஆம் ஆண்டு நினைக்கின்றேன். அப்போ அவர் போனது எதுக்குன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இலங்கையர் போல் எழுத்தாளர். அவர் அப்போ கல்முனையில் வேலை செய்து கொண்டிருந்தார். கடைசியாக கல்முனையில் டிஆர்வாக இருந்து அங்கே இருக்கும் போது அவர் வந்தார். இலங்கையர் கோளுக்கும் நீலாவணனுக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு இருந்தது. அடிக்கடி இலங்கையரோடு அங்கே வர வீட்டுக்கும் வருவார். அப்படி தொடர்பு இருந்தது. அவர் இறந்தா பிறகு அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று சொல்லி தகவல்கள் செய்கிறதுக்காக யாழ்ப்பாணம் போகும்போது என்னையும் கூட்டிக் கொண்டு நான். அப்போ அவருடைய வீட்டில் ஒரு பெரிய நல்ல சாப்பாடை சாப்பிட்டு பேசிக்கிட்டு வந்தது. அதுக்கு கூட அவர் கட்டுரை தொடர்ந்து எழுதினார். எனக்கு சுத்தமாக வரவில்லை. நீலாவணன் நல்ல கட்டுரை ஆசிரியர் தான், நிறைய எழுதியிருக்கின்றேன். ஸோ அந்த உறவுகளை பற்றியில் நான் இங்கே அதிகமாக விவரித்து பேச விரும்பவில்லை. ஆனால் நீலாவணனிடமிருந்து நான் கற்றுக்கொண்டவை என்று சுருக்கமாக சொல்லலாம். இப்போ நான் ஒரு கவிஞனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு முதல் காரணம் நீலாவணன் என்று நான் சொல்வேன். கவிதையினுடைய ரகசியங்களை எல்லாம் நான் அவரிடமிருந்து தான் படித்திருக்கிறேன். அவர் சொல்ல, அவருடைய கவிதைகளை படித்து, கவிதை பற்றி அவருடைய உரையாடல்கள் கேட்டுத்தான் நாங்கள் படித்து வந்தோம். பரந்த ஒரு வாசிப்பு பின்புலம் இருந்தது. சங்க இலக்கியங்கள் எல்லாவற்றையும் அவர் படித்திருக்கிறார். அந்த வயசுலேயே எங்களுக்கு சங்க இலக்கியம் அறிவும் ஆயிடுச்சு. குறுந்தொகை, 600, நற்றிணை, கலித்தொகை, 500 எல்லாம் பல பாடல்கள் பாடம் பாடசாலை படிக்கிறார். அப்போ அந்த வயசுலேயே அவளையெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. உலக இலக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில், அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, தமிழ் மொழிபெயர்ப்பில் வரக்கூடிய உலக இலக்கியங்கள் எல்லாவற்றையும் அவர் கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் வாசிப்பார். அதன் மூலம் நாங்களும் பயனடைந்திருக்கின்றோம். டோல்ஸ்டாயோ அல்லது கோர்கியோ அல்லது செல்மா லாகர்லவையோ எல்லாரையும் நாங்கள் அறிய வந்தது அவர் மூலம்தான். கல்முனையில் உள்ள எழுத்தாளர்களை எல்லாம் நாங்கள் அறிய வந்தது அவர் மூலம்தான். நான் அறிய வந்தது. அப்போ நாங்கள் எழுத்தாளர் கல்முனை எழுத்தாளர் சங்கம் ஒன்றை உருவாக்கணும். கல்முனை எழுத்தாளர் கழிப்பறிப்பீங்க 60களில் அது உருவாக்கணும். அதில் மருதுப்பத்தன், மருதுக்கணி, நான், ஜீவாஜி, அப்படி பலர் அங்குள்ள கவிஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை உருவாக்கி அதுக்கு நீரான தலைவராக இருந்தார். நான் பொருளாளராக இருந்தேன். பொருள் இல்லாவிட்டாலும் பொருளாளர். அது நிறைய காரியங்கள் செய்தது. அடிக்கடி கூட்டங்கள் நடந்தது, விழாக்கள் நடந்தது. திருவள்ளுவர் விழா, திருக்குறள் விழா இதெல்லாம் நடத்திக்கிறோம். நான் கவிஞர் வெளியிட்ட காலத்தில் நீலாவணன் தலைமையில் முதல்ல வெளியிட்டு வைத்தோம். அப்படி நீலாவணனோட ஒரு நிறைய விஷயங்கள் நான் கற்றிருக்கிறேன். கல்முனை பிரதேசத்தில் ஒரு பெரிய தலைவர் சொன்னது போல ஒரு பெரிய இலக்கிய படை கவிஞர்கள் உருவாவதற்கு ஏதோ ஒரு வகையில் நீலாவணன் ஒரு பின்புலமாக இருந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அப்போ நீலாவணனுடைய எழுத்து கவிதையில் நீலாவனுடைய பங்கு பற்றி பிரசாந்த நீங்கள் உங்களுக்கு வெளிப்படையாக விரிவாக எடுத்து சொன்னார். நான் நீலாவனுடைய இந்த ஒத்திகை என்ற கவிதை நூலுக்கு எழுதிய முன்னுரையில் அதை பற்றி அவர்களுடைய கவிதைகளை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறேன். என்னுடைய நோக்கத்தை கிடையாது. அதை பற்றி நான் சுருக்கமாக சொல்லலாம். அப்போ ஒரு 22 வயதில் சொன்னது போல ஒரு 22 வருடங்கள் தான் நீலாவணன் கவிதைகள் எழுதி வந்திருக்கின்றார். ஒரு எழுத்து
அதில் அவருடைய 2 தொகுப்புகள் கவிதை தொகுப்புகள் என்று இந்த வழி என்ற ஒரு தொகுப்பு, இது அவருடைய இறந்தது தான் வந்தது. மற்றது ஒத்திகை என்ற ஒரு தொகுப்பு, இது 2லேருந்து தான் அவருடைய கவிதைகள் வந்திருக்கின்றன. இது 2லேயும் சேர்ந்து ஒரு 136 கவிதைகள் தான் இருக்கின்றன. இன்னும் கிட்டத்தட்ட இதே அளவு கவிதைகள் புத்தகமாக வராமல் இருக்குமா வேண்டாம். நிறைய எழுதினார் அந்த காலம், நிறைய எழுதினார். அதனால் அவை புத்தகமாக வந்தது குறைவு. இவற்றை தவிர காவியங்கள் என்ற அவருடைய வேளாண்மை, அதான் முக்கியமான அவருடைய காவியம். அதை சேர்ந்து இந்த ஒரு 3 காவியம் சேர்ந்து ஒரு சிறு தொகுப்பாக வந்தது. மற்ற லீலாவுடைய நாடகங்கள், அந்த அவருடைய கவிதை நாடகங்கள், அதில் மலைக்கை என்ற ஒரு நாடகம், அதில் நானும் நடித்திருக்கிறேன். இந்திர கிழவனாக நடித்திருக்கிறேன். அது மற்றது ஒட்டுறவு என்ற அவருடைய சிறுகதை தொகுப்பு, இவ்வளவு தான் வந்திருக்கு. இன்னும் வர வேண்டியவை நிறைய இருக்கு என்று சொல்ல வேண்டும். என்றால் அவர் ஒன்று இந்த அரசியல் சம்பந்தமாக, குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல், தமிழ் மொழி, அந்த சிங்கள மொழி சட்டம் வந்த காலத்தில் 50 அவர் எழுதின அந்த கவிதைகள் ஒன்றும் இதுக்குள்ளே வரலை. ரொம்ப ஆக்ரோஷமான கவிதைகளே அவர் எழுதினார். அவர் மட்டும் இல்லை, முருகையன் எழுதினார், மாகன் எழுதினார், நீலாவணன் நிறைய எழுதினார். அதில் ஒன்று தான் இந்த தொகுப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆவணி போராட்டம், ஆகஸ்டில் ஒரு சத்தியாகிரக போராட்டம் நடந்த நேரத்தில் ஒன்று எழுதினார். காவிரியில் வந்து கருங்குயில் ஒன்று கதவு திறந்துடுவீர், ஆவணி வந்தது ஆள் தொழில் நீங்குமென கூவிய இன்னொலி காதில் விழுந்தது, அப்படி தொடங்க அந்த பாட்டு. இன்னொரு பாடல சொல்லாது, நான் இந்த போராட்டத்தில் இறந்து போனால் என்னுடைய மகன் வேந்தனை நீ போராட்டத்துக்கு அனுப்பு, அந்த மனைவிக்கு எழுதுற மாதிரி ஒரு கவிதை. அடையாள ரொம்ப புறநானூறு பாணியில் ரொம்ப வீராந்த கவிதைகள் அந்த காலத்தில் எழுதினார். அவர் தமிழரசு கட்சி பிரசாந்தன் சொன்னது போல கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு கட்சி கவிஞனாக இருந்தார். ஆனால் 60 பிறகு அதிலிருந்து விடுபட்டார். பிற்காலத்தில் அந்த அரசியலோட அவருக்கு சம்மந்தம் இல்லை. ஏற்கனவே இருந்தது தான். இப்போ எதிர்மறை சிங்கத்துக்கு எதிராகலாம் பாடல் எழுதுகிறார். எதிர்மறை சிங்கம் சுதந்திர கட்சியோட இருந்த போது எந்த மாத்தையா எதிர்மண்ண சிங்களமேன்னு சொல்லி ஒரு பாடல் அந்த மாதிரிலாம் எழுதுகிறார். அதெல்லாம் இதில் வர வேணும். ஆனால் நான் இதை பற்றி ஒவ்வொன்றா சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அவருடைய 2-3 கவிதைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு போகலாம்னு நினைக்கிறேன். பல்வேறு ரகமான கவிதைகளை அவர் எழுதுகிறார். பன்முகப்பட்ட காதல் கவிதை எழுதுகிறார், இயற்கை பற்றி எழுதுகிறார், சமூக அரசியல் பிரச்சனைகள் பற்றி எழுதுகிறார், ஆன்மீகம் பற்றி எழுதுகிறார். நிலவன ஒரு குண்டுக்குள்ளே அடைக்கிறார். பல முகப்பட்ட அவருடைய வாழுங்காலத்தில் தான் எதிர்கொண்ட பல்வேறு பிரச்சனைகளை பற்றி அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கின்றார். சில கவிதைகள் எனக்கு மனப்பாடமாகவே இருந்தது. அதில் ஒட்டு இந்த போகின்றேன் என்று சொன்னார், அது படிச்சிருக்கீங்களா? தலையாட்டுறீங்க, படிச்சிருக்கிறீங்க. போகிறேன் என்றோ சொன்னார் ஒரு 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 நல்ல கவிதையார். அந்த காலத்தில் நாங்கள் அதை பாடிக்கொண்டிருக்கோம். அவர் கடற்கரையில் படத்து கொண்டு பாட நாங்கள் கேட்டு ரசித்திருக்கிறோம் அந்த பாட்டை. சங்க இலக்கியத்தில் வருகின்ற இந்த நெய்தல் நில பின்னணியில் இரங்கல் உணர்வை சார்ந்த ஒரு கவிதை தான். தலைவன் காலையில் விடிய போகின்றான் கணவன் கடலுக்கு. அப்போ மனைவி அவன் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறதா இந்த கவிதை. மண்ணிடை இரவு கனியின் ஆட்சி இன்னும் தீரவில்லை, இளம் தென்னையின் ஓலைகள் பண்ணிய இன்பப் பாட்டுகள் ஓயவில்லை, என்கடை வாயில் உன்னிதழ் தோய்த்த ஈரம் காயவில்லை, எழில் மின்னிடும் என்ற வெண்மொழி தானம் பின்னே சாயவில்லை. குறுமணல் மீது கொண்ட தவழ்ந்த சுவடும் மாறவில்லை, அங்கு புறவுகள் வந்து பவளக்காலால் கோலம் கீறவில்லை, இரவின் அம்மி குருவிகள் இன்னும் இல்லம் சேரவில்லை, என்னை இடைவெளி அற்றே இறுக அணைத்த இதமும் தூரவில்லை, பருவ பொன்னாம் இரவு கண்ணி தவறி பெற்ற வயல்,
அந்த பருதி குஞ்சை ககன தெருவின் முடிவில் போட அவன் உருவ பொலிவின் உதய தொழி முன் உறவை வெட்டுகிறாய் பொல்லா உதிர கடலின் நடுவில் படகில் நடையை கட்டுகிறாய். பொல்லா உதிர கடலின் நடுவில் படகில் நடையை கட்டுகிறாய். விண்ணின் தாரை எண்ணி பொழுதை வீணாக்கிட அல்ல, அணு விஞ்ஞானிகள் போல் மண்மேல் உயிர்கள் நீராக்கிட அல்ல, உண்ணீர் என்றே மீன்குடு வந்து இவ்வுண்ணா உலகத்தின் பசி ஓட்டப் போகின்றேன் என்றோ சொன்னாய் என் உயிரத்தான். வேம்பு குமரி தென்றல் காற்றின் வரியை சாடுகிறாள், அந்த வீம்புக்காரன் விரக பெயோடு அவளை கூடுகின்றான். தேம்பிக் கொண்டே ஆடையை அள்ளி மார்பை மூடுகிறாள், உன்னை தேடி தேடி ஆழிக்கரையில் ஒரு பெண் வாடுகிறாள். உன்னை தேடி தேடி ஆழிக்கரையில் ஒரு பெண் வாடுகிறாள். அந்த சங்கிலிக்கிற இந்த நெய்தல் இரங்கல் அந்த பாடல் இது ரொம்ப அற்புதமாக வருது. இது அவர் நான் நினைக்கிறேன் இது 60களில் எழுதினார், 60களில் 30களில் எழுதின பாடல். இன்னொரு பாடல் இந்த துயில் என்ற சாவு பற்றிய பாடல், அதுவும் 60 எழுதினார். துயில் அது கொஞ்சம் ஒரு இப்படி வர இந்த உலகில் இருந்த சில நாளிகையில் எந்த சிறிய உயிரும் என் ஹிம்சையினால் நொந்தறியாது, யாரும் என்னை நொந்ததில்லை என்கின்ற அந்த இனிய நினைவாம் அலங்கிற தாலாட்டுக்கு என் தந்து பழம் பிசைந்த பால் கொஞ்சம் ஊட்ட பருகி அதைத் தொடர்ந்து கால் நீட்டி போர்த்தேன் என் கம்பளியாக. தாலாட்டில் மாறாகி என்னை மறந்த துயில்கையில் ஒப்பாரி வைத்துங்கு உலகத்தை கூட்டாரே. அப்பால் நடப்பை அறிவேன், அதை ரசிக்க இப்பயலை மீண்டும் எழுப்பி துடைக்காதே. தப்பாக எண்ணாதே, தாழ்பாலை மூடிவிடு, கூட்டிவிடு. மேளங்கள் கொட்டி என்ற மட்டுமையை காட்டாதே, தாளம் ஒளிந்து நடிக்காதே. என் பயண நீள வழிக்கு நில பாவாடை தூவாதே. ஆழம் அகலம் அளந்து எதுவும் பேசாதே. மோனத்தில் உன் உணர்வை மொண்டு இதே நெடும் வானத்தில் நீ தீட்டி வைத்திருக்கும் உன்னுடைய தீன உருவை முழுதும் வழித்தெடுத்து மீன் ஒளியிலிட்டு விளக்கேற்றி தொடிலில் நம் காவியத்தை பாடிக்களி. பின் இயற்கை எனும் சாவியலை எழுச்சிரி, பின் இயற்கை எனும் சாவியலை எழுச்சிரி. அந்த நேரத்தில் அழகேஸ்வரி அக்கா கொஞ்சம் மனது போல அந்த பாட்டை இந்த பாட்டை இப்போ நீங்கள் என்ன எழுதுனீங்க? இந்த அம்மா இந்த நேரத்தில் நீங்கள் இதை எழுதுனீங்க அப்படி எந்த மனவருத்தப்பட்டது ஞாபகம். ஸோ இந்த மாதிரி நீலாவணனுடைய முதல் பாட்டுக்கும் இதுக்கு இடையில் நிறைய வித்தியாசம் பார்ப்பீங்க நீங்கள். முதல் பாட்டு ஒரு காதல். இப்போ இந்த ஓஎன் அருமை வண்டிக்கார தலைவர் சொன்னார், 2 வரை சொன்னார். அதை மாதிரி நீங்கள் படிச்சுட்டு பாட்டாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் உண்டு அந்த பாட்டு. யா அது ஒரு தத்துவம் சாரம், தத்துவ சாரம்னு சொல்லலாம். ஓஎன் அருமை வண்டிக்காரா ஓட்டு வண்டியை ஓட்டு, போவோம் புதிய நகரம் நோக்கி பொழுது போமுன் ஓட்டு. காவியில் பூவியில் கடல்கள் எங்கும் காதல் போயும் பாட்டு. காவில் பூவில் கடல்களெங்கும் காதல் தோயும் பாட்டு. நாமும் நமது பயணம் தொலைய நடந்து செல்வோம் ஓட்டு ஓ என் அருமை வண்டிக்காரா ஓட்டு வண்டியை ஓட்டு. பனியின் ஒளிநீர் துயர திரையில் பாதை மறையும் முன்னே. ரொம்ப நல்லா அந்த படிமத்தை பாருங்கள். பனியின் ஒளிநீர் துயர திரையில் பாதை மறையும் முன்னே புனியில் தோயும் நிலவின் நிழல் நம் பின்னால் தொடரும் முன்னே ஓ என் அடிமை வண்டிக்காரா ஓட்டு வண்டியை ஓட்டு. ஒரு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கவிதைன்னு சொல்லலாம். இது மாதிரி பல கவிதைகள் உண்டு. இதை இனி நான் அதிகம் ஒரு கவிதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி, இந்த ஒத்திகை என்ற கவிதை ஒரு சின்ன கவிதை தான். இது அவருடைய அந்த ஒரு வகையில் ஒரு
ஆன்மீகம் சார்ந்த ஒரு கவிதை. மென்மலர் மீது மிதந்தலை தென்றல் என் மேதை கலைஞானி. மென்மலர் மீது மிதந்து அலை தென்றல் என் மேதை கலைஞானி. மண்ணிடை பாயும் வெண்ணிலவாறு மருதின் குளிர் நீழல். மண்ணிடை பாயும் வெண்ணிலவு ஆறு மதியின் குளிர் நீழல். அன்னை இதயம் இன்னிசை மடலை அன்பர் சகவாசம் என்னும் இவை போல் இனிவையாவும் எனது குருநாதர். இவை போல் இனிவையாவும் எனது குருநாதர். நின்னொடும் எவ்வண்ணம் மென்மையதாய் உறவாடுதல் வேண்டுமெனும் உண்மையை இந்த உலகத்திலே நான் ஒத்திகையை பார்க்கின்றேன். நின்னொடும் எவ்வண்ணம் மென்மையதாய் உறவாடுதல் வேண்டுமெனும் உண்மையை இந்த உலகத்திலே நான் ஒத்திகையை பார்க்கின்றேன். இன்னும் சில நாள் உள்ள அக்கலையை இனிதே பயில்வேனேன். இன்னும் சில நாள் உள்ள அக்கலையை இனிதே பயில்வேனேன். உன்னை அடையும் திருநாள் வரும் உன் ஊரை அடைவேனே. உன்னை அடையும் திருநாள் வரும் உன் ஊரை அடைவேனே. அவர் அந்த ஊரை அடைந்து விட்டார் தான் நினைக்கின்றேன். இந்த மாதிரி ஒரு பல்வேறு வகைப்பட்ட கவிதைகளை எழுதி நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர் லீலாவணன். இப்போ அவர் இல்லை, நான் அவருடைய கவிதைகள் இருக்கு, நீங்கள் தேடி தேடி படிக்க வேண்டும். தேடி தேடி ஆழிக்கரையில் ஒரு பொன் வாடுகிறார் அந்த மாதிரி அவரை தேடி தேடி அவருடைய கவிதைகளை நீங்கள் பயில வேண்டும் என்று கூறி நான் என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் வேதனை பார்க்க கிடைத்தே ரொம்ப மகிழ்ச்சி. அவர் கலந்து கொண்டே ரொம்ப சந்தோஷம். வணக்கம். அருமையான முறையில் வெளியீட்டுரையினை ஆற்றி சென்ற பேராசிரியர் அவர்களுக்கு நன்றிகளை கூறி தொடர்ந்து இந்நூல் பற்றி இதழ் பற்றிய மதிப்பீட்டுரையினை வழங்குமாறு நம்முடைய விரிவுரையாளர் திருமதி ஆஞ்சாலினி சதீஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இலக்கிய வழி இதழை பற்றிய ஒரு தெளிவான அறிமுகத்தை பேராசிரியர் நுஹ்மான் அவர்கள் உங்களுக்கு வழங்கிவிட்டார். ஆகவே இலக்கிய வழியின் இந்த குறிப்பிட்ட கவிஞர் லீலாவணன் சிறப்பிதழ் பற்றிய ஒரு மிகச் சுருக்கமான ஒரு மதிப்பீட்டுரையை மட்டும் நான் நிகழ்த்தலாம் என்று நினைக்கிறேன். இந்த குறிப்பிட்ட சிறப்பிதழ் 12 ஆய்வு கட்டுரைகளை தாங்கி வந்திருக்கிறது. இவற்றுள் 11 கட்டுரைகள் கவிஞர் லீலாவணனுடைய படைப்புகள் குறித்தவை. அதை தவிர அவருடைய 6 கவிதைகளை தாங்கி வந்திருக்கிறது. அவருடைய கதைகள் விருத்தாந்த சித்திரம், குறும்பு கதை, உருவக கதை, ஒரு சிறுகதை என கதைகளையும் தாங்கி வந்திருக்கிறது. இதை தவிர இந்த லீலாவணன் சிறப்பிதழ் என்பதற்கு வழியாக ரா பிரேமா அவர்களுடைய ஒரு நூல் குறித்த மதிப்புரையையும் பேராசிரியர் வெங்கட சுப்பராய நாயகருடைய நேர்காணலையும் வேறு சிலருடைய கவிதைகளையும் தாங்கி வந்திருக்கிறது இந்த இதழ். இதுக்கு ஒரு சிறப்பான விடயமாக லீலாவணனுடைய மரணத்தின் பின் அவருடைய நினைவாக பேராசிரியர் நுஹ்மான் எழுதிய கவிதையையும் இது மகுடமாக தாங்கி வந்திருக்கிறது. இந்த இதழில் வந்திருக்கின்ற கட்டுரைகளை குறித்து முதலில் நான் மதிப்புரையை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த கட்டுரைகளை நான் 5 வகையாக வகைப்படுத்தி இருக்கிறேன். ஒன்று, லீலாவணனின் கவிதைகள் குறித்த கட்டுரைகள். இரண்டாவது, லீலாவணனின் காவியங்கள் குறித்த கட்டுரை. மூன்றாவது, அவருடைய கதைகள் குறித்த கட்டுரைகள். நான்காவது, அவருடைய பதிப்பு முயற்சி குறித்த கட்டுரை. ஐந்தாவது, அவருடைய படைப்புகள் குறித்த ஆய்வுகள் குறித்த கட்டுரை. அவருடைய படைப்புகள் குறித்த ஆய்வுகள் குறித்த கட்டுரை உங்களுடைய விரிவுரையாளர் ஜெயசீலன் அவர்களுடைய கட்டுரை தான் இந்த இதழின் முதலாவது கட்டுரையாக அமைந்திருக்கிறது. ஒரு மிக தரமான கட்டுரை. இந்த கட்டுரை லீலாவணனின் படைப்புகள் இந்த தரம், லீலாவணன் ஈழத்தின் கவிஞர்களுள் மூவருள் ஒருவராக நிலைநிறுத்தப்பட்டதன் பின்னணியோடு அதை பற்றி எடுத்துச் சொல்வதோடு அது பற்றிய கருத்துக்களை பகிர்வதோடு ஆரம்பமாகிறது. அதை அடுத்து இந்த கட்டுரை லீலாவணன் பற்றி வெளிவந்த ஆய்வுகள் அதை 4 அடிப்படையில், பொதுமை அடிப்படையில் வகைப்படுத்தி நோக்குகிறது. அவ்வாறே கால ஓட்டத்தின் அடிப்படையில் லீலாவணன் குறித்து வெளிவந்த ஆய்வுகளை பற்றி நோக்குகிறது. இவ்வாறு நோக்குவது வெளிப்படையாக இருந்தாலும் அது நூலே
இந்த ஆய்வு வந்து இந்த நீலாவணன் குறித்த ஆய்வாளர்களின் கருத்து நிலைகளை அவர்களுடைய முடிவுகளை எடுத்து சொல்கிறது, அவற்றை தர்க்கபூர்வமாக விவாதிக்கிறது, அந்த அவருடைய கருத்துக்களில் உள்ள முரண்களை சுட்டி காட்டுகிறது. மேலும் சமகால, அதாவது நீலாவனுடைய படைப்புகள் வெளிவந்த அந்த காலத்தில் அல்லது அந்த ஆய்வுகள் வெளிவந்த காலத்தில் சமூக, அரசியல், கவிதை, இலக்கிய பின்புலங்களோடு இந்த ஆய்வுகளின் கருத்தியல்களை தொடர்புபடுத்துகிறது. இதற்கூடாக ஒரு ஊடுபாவாக நீலாவணனுடைய கவிதைகளின் பண்புகளையும் அந்த கவிதைகளின் சிறப்பியல்புகளையும் இது கூறி செல்கின்றது. ஒரு நீலாவனுடைய படைப்புகள் பற்றிய ஆய்வுகள் குறித்த ஆய்வாக வெளிக்கிளம்பி இருக்கும் இந்த ஆய்வு அதற்குள்ளாக நீலாவணனின் படைப்புகள் குறித்தும் பேசுகின்ற ஒரு ஆய்வாக கவனம் ஈர்க்கிறது. அடுத்ததாக நீலாவணனுடைய கவிதைகள் குறித்த கட்டுரைகளை நாங்கள் நோக்கலாம். முதலாவதாக கவிதை குறித்து முதலாவதாக இதில் இருக்கிற ஆர்டர் படியே நான் சொல்றேன். வந்திருக்கிற கட்டுரை வந்து ஒப்பியல் நோக்கில் நீலாவணன் கவிதைகள் என்கிற சி. ரமேஷ் எழுதிய கட்டுரை. இந்த இதழின் ஆசிரியர்களில் ஒருவரான சி. ரமேஷ் எழுதிய ஒப்பியல் நோக்கில் நீலாவணன் கவிதைகள் என்ற கவிதை ஒரு அழகான ஆரம்பத்தோடு, அறிமுகத்தோடு ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த கவிதை மேனாட்டு அறிஞர்களுடைய மேற்கோள்களோடு தொடங்கி இருக்கின்ற இந்த கட்டுரையானது பின்னே ஈழத்தின் சமகால கவிஞர்கள் மட்டுமல்லாமல் அல்லது தமிழின் கவிஞர்கள் மட்டுமல்லாமல் மலையாள கவிஞர்கள், வேற்றுமொழி கவிஞர்கள், மேலித்தேய கவிஞர்கள் அவருடைய கவிதைகளோடும் நீலாவணனின் கவிதைகளை அவரின் போக்கை ஒப்பிட்டு செல்கிறது. சில இடங்களில் ஒப்பிட்டு செல்கிறது. அதனால் தானோ என்னமோ அவர் ஒப்பியல் நோக்கில் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் பொதுவாக இந்த கவிதை வந்து நீலாவனுடைய கவிதைகளை அந்த சமூக அரசியல் பின்புலத்தில் நின்று ஒரு அந்த கட்டுரை ஆசிரியர் ஒரு தமிழாசன் என்று நினைக்கிறேன். அந்த தமிழாசனுக்குரிய ஒரு தரத்தோடு நின்று, மொழி பலத்தோடு நின்று படைக்கப்பட்ட ஒரு படைப்பாக இது திகழ்கின்றது. ஒரு கவனத்தை ஈர்க்கின்ற கட்டுரையாகவும் இது இருக்கின்றது. அடுத்த கட்டுரை நீலாவணனின் படிம கவிதைகள் என்கின்ற ரகுவரன் அவர்களுடைய பேராசிரியர் அவர்களுடைய கட்டுரை. நான் இந்த சில வழிகளில் பேராசிரியரெல்லாம் பயன்படுத்த மாட்டேன் என்றால் ஒரு ஆய்வு சம்பந்தமான ஒரு மதிப்புரையில் நாங்கள் இயல்பாகவே அதை தவிர்ப்பதுதான் நல்லம் என்ற அடிப்படையில் அவருடைய கட்டுரை நீலாவணனின் படிம கவிதைகள். புது கவிதையை நீலாவணன் முற்றாக புறக்கணித்தார் என்று சொல்லுவாங்க. நிரம்பாது குறித்த கட்டுரைகளை நீலாவணனும் எழுதியிருக்கிறார். இந்த புதுக்கவிதையை புறக்கணித்த நீலாவணன் புதுக்கவிதைக்குரிய ஒரு அம்சமான படிமத்தை தன்னுடைய கவிதைகளில் எவ்வாறு எடுத்தாண்டிருக்கிறார் என்பதைத்தான் இந்த ரகுவரன் சாருடைய கவிதை கட்டுரை பேசுகிறது. ஒரு 4 கவிதைகளை முழு கவிதைகளாக பதிவு செய்து அந்த கவிதைகளுக்குள்ளே இருக்கின்ற படிமங்களை இந்த கட்டுரை எடுத்து கூறுகிறது. ஆனால் இந்த கட்டுரையில் வந்து இந்த 4 நீள கவிதைகளையும் தவிர்த்து படிமங்கள் வருகின்ற இடங்கள் அப்படி சுருக்கி இருந்தால் கட்டுரை பேசுகின்ற விடயங்களுக்கு அதிக இடம் கொடுத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. அடுத்தது சிவகுருநாதன் கேசவன் அவர்களுடைய சமத்துவத்தை அவாவி நிற்கும் நீலாவணன் கவிதைகள் என்ற தலைப்பிலான கட்டுரை. இந்த கட்டுரை M.A. நுஹ்மான், A.J. கனகரத்னா முதலியானோர் நீலாவணன் சமத்துவ நோக்கை பற்றி, சமூக சார்பை பற்றி பேசிய கருத்தை முன்னிறுத்தி அதை அடியொட்டி அவருடைய கவிதைகளை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கின்ற சமத்துவ நோக்கை சுரண்டல், சாதி வேறுபாடு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு முதலான சில உட்தலைப்புகளின் கீழ் உதாரணங்களோடு எடுத்து நீட்டா விளக்கி இருக்கிறது இந்த கவிதை, இந்த கட்டுரை. அடுத்தது ஸ்ரீ பிரசாந்தன் அவர்களுடைய நீலாவணன் கவிதை மரபினதும் நவீனத்தினதும் ஒரு மாறுபட்ட கலவை என்ற கட்டுரை. இந்த கட்டுரை நீலாவணனது கவிதை கோட்பாடு குறித்து அவர் வார்த்தைகளின் ஆதாரத்தோடு தான் ஆரம்பித்து நீலாவனுடைய கவிதையின் பொருள், அதன் மொழி, அதை பாட அவர் கையாண்ட முறைகள், அவர் கையாண்டிருக்கின்ற நுட்பங்கள் என்பவற்றை மிக தெளிவாக ஆற்றொழுக்காக அலசி சென்று தன்னுடைய தலைப்பை அழகாக நிறுவி இருக்கின்ற ஒரு கட்டுரையாக திகழ்கிறது. கடைசியாக லரீனா அப்துல் ஹக் அவர்களுடைய கட்டுரை நீலாவணனின் கவிதைகள் ஒரு பன்முக பார்வை என்ற இந்த கட்டுரை 2 பகுதிகளாக நோக்கத்தக்கதாக இருக்கிறது. முதலாவது நீலாவணனின் கவிதைகளின் பேசு பொருட்களை உதாரணத்துடன் பகுப்பாய்வு செய்திருக்கிற பகுதி. 2வது பகுதி நீலாவணனின் கவிதைகள் குறித்து பிறர் கூறிய விடயங்களை தொகுத்து தந்திருக்கிற பகுதி. ஒரு தெளிவான ஒரு நீட்டான கட்டுரையாக இதுவும் திகழ்கிறது. அடுத்து நீலாவணன் கதைகள் குறித்த கட்டுரைகளை நோக்கலாம். நீலாவணன் கதைகள் குறித்த கட்டுரையில் முதலாவது பாஸ்கரன் சுமனுடைய நீலாவணன் கதைகள் ஒரு மதிப்பீடு என்ற தலைப்பிலான கட்டுரை.
நீலாவனுடைய கதைகளின் 33 கதைகளின் தொகுப்பாக வெளிவந்திருக்கிற ஒட்டுறவு என்பதை கதை தளமாக எடுத்துக்கொண்டு இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. இந்த கட்டுரையில் சுமனுடைய நோக்கம் நீலாவனுடைய கதைகளில் கிழக்கிலங்கையின் பண்பாடு, கிழக்கிலங்கை மக்களின் வாழ்வியல் எவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதுதான் நீலாவணனின் கதைகளை ஒரு சிறந்த இடத்துக்கு இட்டு செல்கிறது என்பதை நிறுவுவதாக இருக்கிறது. அந்த வகையில் தான் எடுத்துக்கொண்ட விடயத்தை அழகாக உதாரணங்களுடன் நேர்த்தியாக பதிவு செய்து அந்த தலைப்புக்கு நியாயம் சேர்த்திருக்கிறார் சுமன். அடுத்த கட்டுரை ரூபி வலண்டினா பிரான்சிஸ் அவர்களின் ஒட்டுறவு நீலாவணன் கதைகள் எனும் தலைப்பிலான கட்டுரை. இந்த கட்டுரை ஒட்டுறவு தொகுப்பில் அடங்கியிருக்கின்ற கதைகளை பேசுபொருள் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்திருக்கிறது. அடுத்தது மைதிலி தியாபரனின் கட்டுரை நீலாவணன் சிறுகதைகளில் இயற்கை படிமங்கள் என்ற கட்டுரை. இந்த கட்டுரை ஒட்டுறவு தொகுப்பில் இருக்கின்ற குறிப்பிட்ட 4 கதைகள், படிமங்களை கொண்டிருக்கின்ற 4 கதைகளை எடுத்துக்கொண்டு அந்த படிமங்கள் அந்த கதைகளுக்கு ஊடாக எவ்வாறு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன என்பதை நேர்த்தியாக விளக்கி இருக்கின்ற ஒரு கட்டுரையாக காணப்படுகிறது. இதை தவிர நீலாவணனின் காவியங்கள் குறித்த ஒரு கட்டுரை இருக்கிறது, ஒரே ஒரு கட்டுரை இருக்கிறது. அந்த கட்டுரை ரசாக் அவர்கள் எழுதிய கட்டுரை. இந்த கட்டுரை நீலாவணனின் பட்டமரம், வேளாண்மை, வடமீன் ஆகிய 3 காவியங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த காவியங்களின் கதை சுருக்கங்கள், அந்த கதை களங்கள் என்பவற்றை பேசுகிறது. அந்த காவியங்களில் இருக்கின்ற மிகச்சில சிறப்பியல்புகளை பேசி போகிறது. ஆனால் இந்த கட்டுரையின் தலைப்பு நீலாவணன் காவியங்கள் சமூக யதார்த்தங்களின் வெளிப்பாடு. இந்த தலைப்புக்கு அணுக்கமானதாக கட்டுரை அமைப்பதற்கு ஆசிரியர் முயன்றிருந்தால் இந்த கட்டுரை இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதே போல ஒரு ஆய்வின் நோக்கத்திற்கேற்ப முடிவை நோக்கி அந்த ஆய்வை கட்டுரையை நகர்த்தி செல்வது என்பது ஒரு திறன். அந்த இடத்திலும் ஆசிரியர் சில இடங்களில் தடுமாறி இருக்கிறார். அந்த தடுமாற்றங்களை தவிர்த்திருந்தால் இந்த கட்டுரையும் கவனத்தை இருக்கின்ற ஒரு கட்டுரையாக மாறி இருக்கும் என்று கருதலாம். அடுத்தது நீலாவணனின் பதிப்பு முயற்சி குறித்த கட்டுரை. ஒரே ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. ஈழத்திலிருந்து பாடுமீன் என்கின்ற இதழ் வந்தது. அது நீலாவணனை கௌரவ ஆசிரியராக கொண்டு வந்தது. நீலாவணன் ஈழத்திலும் ஒரு தரமான இதழை கொணர வேண்டும் என்ற நோக்கோடு இந்த இதழை இந்திய இதழ்களுக்கு நிகரானதாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு கொண்டு வந்ததாக இந்த கட்டுரையின் ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கட்டுரை இந்த பாடுமீன் இதழின் படைப்புகளை அழகாக அலசி இருக்கிறது. அதில் வந்த கவிதைகள், நீலாவணனதும் பிறரதும் கவிதைகள், கட்டுரைகள், கதைகள் என்பவற்றை அழகாக அலசி இருக்கிறது. ஆனால் ஒரு பதிப்பாளராக நீலாவணன் பங்களிப்பு, அதன் நுட்பங்கள், அவர் கையாண்ட நுட்பங்கள் என்பவற்றை சொல்வதில் இன்னும் கவனம் செலுத்தி இருந்தால் இந்த கட்டுரை இன்னும் ஒரு வகையில் கவனத்தை ஈர்ப்பதாக இருந்திருக்கும். பொதுவாக இந்த கட்டுரைகளை, எல்லா கட்டுரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன், கட்டுரைகளை தொகுத்து பார்க்கும்போது சில நிறைய குறைகள் இல்லாட்டால் திருத்தப்பட்டிருக்க வேண்டிய விடயங்களை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, முதல் நிறைகளை சொல்லுவோம். நீலாவணன் கவிதைகள், சிறுகதைகள் குறித்த ஆய்வுகளை, கட்டுரைகளை இந்த இதழ் கொண்டிருக்கிறது, ஒரு சிறப்பான விஷயம். ஆனால் உங்களுக்கு நோமான்ஸை காட்டின மாதிரி அவருடைய கவிதை, நாடகங்கள், அவருடைய கட்டுரைகள் எழுதுகின்ற அவருடைய முகம் கொண்டிருந்தது. அதை பற்றிய ஆய்வு கட்டுரைகளையும் சேர்த்திருந்தால் இது இன்னும் நலமாக இருந்திருக்கும். சிறப்பு தான் பேச போனோம். நிறை இது ஓரளவுக்கு இது அவருடைய படைப்புகள் பலவற்றை பற்றி அழகாக பேசி இருக்கிறது. புத்தக வடிவமைப்பு மிகச் சிறப்பானதாக இருக்கிறது. நீலாவணனின் படங்கள், அவருடைய புத்தகங்களின் அட்டை படங்கள், கட்டுரை எழுதியவருடைய அழகழகான படங்கள், இந்த அவர் சார்ந்த அவருடைய புத்தக வெளியீட்டு நிகழ்வுகள் போன்றவற்றின் புகைப்படங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரு அழகான தொகுப்பாக இது வெளிவந்திருக்கிறது. அடுத்தது, நோமான்ஸ் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த தொகுப்பில் நீலாவணன் கவிதைகள், அவருடைய கதைகள் ஒரு வகை மாதிரிக்காக ஒரு கதை, சரி, குறும்பு கதை, உருவக கதை, சிறுகதை எல்லாத்தையும் ஒன்று எடுத்து தொகுக்கப்பட்டிருக்கு. உங்களை போல வாசிக்க கள்ளமான பிள்ளைகளுக்கு அட்லீஸ்ட் நீலாவனுடைய எல்லா கதைகளையும் அறிமுகம் செய்து வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி. இதுல இருந்து நீங்க இதை வாசிட்டு இதுக்கு பிறகு சார் சொன்ன மாதிரி நீங்க தேடி நீலாவனை வாசிப்பீங்கன்னு நம்புவோம். அந்த விருத்தாந்த சித்திரம் எல்லாம் வாசிங்கன்னா உங்களுக்கு முழு விருத்தாந்த சித்திரமும் வாசி பார்க்கணும் போல ஒரு ஆசை வரும். ஸோ அந்த ஒரு அறிமுகத்தை கொடுக்குற முயற்சியாக இதை நோக்கலாம். இதுலேயும் கூட சொல்லுவோமா? சரி, என்னன்னு சொன்னால் இந்த சிறு கவிதைகளை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக கவிதைகளை பொறுத்த வரைக்கும் பிரசுரமாக இருக்கிற 6 கவிதைகளும்
நீலாவணனிடம் மிகச்சிறப்பான கவிதைகள் ஐயமில்லை, மிக பிரபல்யமான கவிதைகள், பாடநூல்களில் பிரதிகளாக பல சேர்க்கப்பட்ட கவிதைகள். ஆனால் இவற்றை தவிர்த்து அல்லது இவற்றோடு சேர்த்து நீலாவனுடைய வேறு பிரபல்யமாகாத ஆனால் சிறப்பான 1-2 கவிதைகளையாவது சேர்த்திருக்கலாம் என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டது. சார் கவிதை வாசி காட்டவர், எனக்கும் கவிதையில் ஈடுபாடுங்கிற அடிப்படையில் எனக்கு பிடிச்ச நீலாவணன் கவிதை ஒன்று இந்த இடத்துல நான் வாசி காட்டலாம் வச்சேன். ஏன்னா எல்லாருக்குமே அந்த வண்டிக்காரா மரணித்து போன மாணவ பொடி பெரியப்பா, எனக்கு அந்த கவிதையோடு தான் நீலாவணன் அறிமுகமானவர். ஏலவரில் எங்களுக்கு சிலபஸில் தான் நீலாவணன் எனக்கு அறிமுகமானவர். மரணித்து போன எங்கள் மாணவ பொடி பெரியப்பா வாசிருக்கீங்களா யாராவது? ரைட். அந்த கவிதைக்கு பிறகு எனக்கு சத்குணம் சார் நூல் தேட்டம் என்னுடைய கைக்கு வந்து சேர்ந்த போது எனக்கு வந்து சேர்ந்த சத்குணம் சார் தேட்டத்தில் இருந்த ஒரு புத்தகம் தான் இந்த நீலாவணன் வழி. அதுக்கு பிறகு நான் ஏலவர் எடுக்க தான் இந்த புத்தகத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன், முதல்ல வாசிக்கிறேன். அப்படி வாசிக்கே என்னை ஈர்த்த, இப்போ திரும்பவும் ஒரு தடவை படிக்கும் போதும் என்னை ஈர்த்த ஒரு கவிதை. கவிஞர்களுக்கு மரணம் பிடிக்குமோ? ரைட். இந்த கவிதை உங்களுக்கான வாசிக்காட்டும் சின்ன கவிதை. நாணல் புதர்கள் கூனி தீய நகர்ந்து சீறி சினந்து தீண்டும் கோணா நாகப்பாம்பே வாவா, கொழுத்து 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 தீயை ஈன பறவை தீன தொனியில் 8 திசையும் சுற்றி சுற்றி வானக்கடலில் மூழ்கி தொலையும் வாவா நாகப்பாம்பே வாவா. அஞ்சி செல்லும் பறவை குழுவில் அடியேன் மிகவும் சிறியேன், எனினும் துஞ்சச் சிறிதும் துயரம் இல்லேன், தொடர்ந்து நடந்து படர்ந்து வாவா. நீ ஓர் நாள் இங்குருவாய் என்னுள் நினைவை பனியின் திரையால் மூடி, போய் எங்கெங்கோ பொழுதை தொலைவார், பொழுதும் மறையும் பொழுதில் துயில்வார். மதுவின் பொழிலை மாந்தும் சில போய், மாதர் மடுவில் நீந்தும் சில போய், பொதுவிலேதும் புகழ் பொன் தேடி புலரி பொழுதில் இதையும் சில போய். விளங்குதாவே? திரும்ப கிளாஸ்ல இன்னொரு வாசி. இதெல்லாம் உன்றன் வரவின் பயமே எதிர்பார்த்தது போல் இற்றை தினமே மத போதகர் போல் மலை போல் எரியின் மழையே உடைவாய் அடைவாய் அடவி. எழுவான்கரையின் இளஞாயிறு, எழுவான்கரையின் இளஞாயிறு, நீ எதிர்நாள் ஒரு நாள் வருவாய் என்றே எழுதும் கவிதை இது, இதை யார் நுகர்வார்? எரி நீ அவனுள் எழுவோன் அல்லவோ. வெண் பஞ்சென்னுடல் வேட்கை நெய்யில் விளங்கும் வெள்ளை துலங்கும் உன்னம், உன்போல் உணர்வின் திரியில் தீபம் ஒளிரும் அன்பை பிழியும் கீதம். நாகம் போலும் நானும் நீயும் நண்பர் காண நாண புள்ளி போகம் புணர்வோம் தீயே வாவா, பொங்கி 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 வாவா. இந்த கவிதை எனக்கு பிடித்த கவிதை. இந்த கவிதை குறித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கவிதை குறித்து கீழே சத்குணம் சார் ஒரு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார். இந்த குறிப்பு என்னன்னு சொன்னால் நான் வாசிக்காரன். மௌனகுரு எனது தீ கவிதையை திரு கைலாசபதிக்கு படித்து காட்டினாராம். இது நீலாவணன் எழுதுகிற வசனம். இப்படியெல்லாம் எழுதும்படியாக நீலாவணனை தாக்கியது எதுவாயிருந்திருக்க கூடும் என்று வியந்தாராம் அவர். கைலாசபதி வியக்கிறார். ஷெல்லியும் இப்படி பாடியுள்ளார் என்றும் கூறினாராம். முருகையன் மொழிபெயர்ப்புகளின் தாக்கம் என்றார் ஒருவர் தங்களிடம். தங்களிடம் நான் உதை சொல்லலாம், காலம் சொல்லும் காத்திருப்போம். நீலாவணன் மு சடாட்சரத்துக்கு எழுதிய கடிதத்தில் இருந்து என்று சொல்லி சார் எழுதி வச்சிருக்கிறார், சத்குணம் சார். ஸோ இதை பார்க்க நீலாவணனிடம் ஒரு 43.5 வருடம், சரியாக 43.5 வருடம் வாழ்ந்த ஒரு கவிஞன் சரியாக தன்னுடைய 33.5 வயதில் எழுதிய கவிதை இந்த கவிதை. 33.5 வயதில் ஒரு ஆன்மீகத்தை நோக்கி நகர்தல், ஒரு மரணம் பற்றி யோசித்தல், அந்த தளத்தில் நின்று பாடிய இந்த கவிதை நான் நினைக்கிறேன் கவிஞர்களுக்கு பிடிக்கும். சரி, அடுத்தது இந்த தொகுப்பில் திருத்தப்பட்டிருக்கக்கூடியவை இது மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. 1-2 நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, இந்த இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு கட்டுரைகளின் கருத்துக்களுக்கு ஆசிரியர்களே பொறுப்புன்னு சொல்லி. ஆனாலும் கருத்துக்களுக்கு ஆசிரியர் பொறுப்பாக இருந்தாலும் இதழாசிரியர்கள் சில திருத்தங்களை கட்டுரைகளில் மேற்கொண்டிருக்கலாமோ என்று தோன்றுகிறது. எல்லா கட்டுரைகளுமே மிகச்சில கட்டுரைகளில் இருக்கின்ற மொழிப்பிழை அல்லது கருத்து கோர்ப்பில் இருக்கின்ற பிழை திருத்தி இருக்கலாம். நீண்ட கவிதைகளை அப்படியே பதிவு செய்து கட்டுரைகள் இடத்தை அடைத்திருக்கும் போது அந்த கவிதைகளை
கத்திரி போட்டிருக்கலாம், அல்லது ஒரு சிபாரிசுகளின் அடிப்படையில் அந்த ஆசிரியர்களுக்கே கொடுத்து திருத்தி எடுத்திருக்கலாம் என்று தோன்றியது. அடுத்தது இன்னும் ஒரு சிபாரிசு என்னென்றால், இந்த இவ்வாறான இனிவரும் காலங்களில் சிறப்பிதழ்களை வெளியிடும் போது அந்த படைப்பாளியின் சிறப்பிதழாக இருந்தால் அந்த படைப்பாளியின் படைப்பு அல்லது அவருடைய வாழ்வு அது சம்பந்தமான ஒரு இன்ட்ரோடக்டரி நோட், ஒரு அறிமுக குறிப்பை யாரோ ஒருவர் அந்த இலக்கிய வழியின் ஆசிரியரோ அல்லது குறிப்பிட்ட சைன் பண்ணுகிற ஒருத்தரோ எழுதுறது கொடுத்தால் அவர் அதை எழுதினால் ஏனைய கட்டுரைகள் எல்லாவற்றிலும் மீளவும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய படைப்புகளை பற்றியும் திரும்ப திரும்ப சொல்கின்ற தன்மை குறையும். அதே போல உள்ளடக்க ஆய்வுகளையும் ஒவ்வொருவருக்கு கொடுக்கலாம். கவிதையின் உள்ளடக்க ஆய்வு, கட்டுரைகளின் உள்ளடக்க ஆய்வு இப்படி கொடுத்துட்டோம்னு சொன்னால் நிரம்ப பேர் கட்டுரைகளின் தலைப்புகள் என்னவா இருந்தாலும் உள்ளடக்க ஆய்வுகளை திரும்ப திரும்ப செய்கிற ஒரு தவறு நிகழ்ந்திருக்காது என்று தோன்றுகிறது. அவர் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வேறு விதங்கள் வேறு கோணங்களில் இந்த கட்டுரைகளை இந்த படைப்புகளை அலசுவதற்கு இடம் கொடுத்திருக்கலாம் என்று தோன்றியது. இறுதியாக இதில் இது உள்ளது என்பதை வெறுமனே உதாரணங்களுடன் அடுக்குவதும் ஆய்வாகவே கொள்ளப்படுகின்ற தமிழ் சூழலில் இதில் இது உள்ளது என்பதை வெறுமனே உதாரணங்களுடன் அடுக்குவதை ஆய்வாகவே கொள்ளும் தமிழ் சூழலில் அதனை ஆய்வு முயற்சிகளின் ஆரம்ப நிலையில் இருக்கின்ற இளங்கலை மாணவர்களுக்கு ஒப்படைத்துவிட்டு அவர்களிடம் மட்டும் ஒப்படைத்துவிட்டு தமிழ் ஆய்வு சூழலில் தங்களுடைய காத்திரமான பங்களிப்புகளை தொடர்ந்தும் நிகழ்த்தி வருகின்ற தமிழ்துறையினரதும் பேராதனை தமிழ்துறையினரதும் அவர்களுடைய வாரிசுகளினதும் கட்டுரைகள் மிக நுட்பமான செறிவான கட்டுரைகள் இந்த தொகுப்பையும் கனதியாக்குவதற்கு துணை புரிந்திருக்கின்றன என்ற பெருமிதத்தோடு இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய இலக்கிய வழி ஆசிரியர் குழுவின் ஆசிரியர்களில் ஒருவரும் தம்பியுமான ஜெயசீலனுக்கும் துறை தலைவருக்கும் நன்றிகளை கூறி அமர்கின்றேன். நன்றி. மதிப்பீட்டு வழங்கிய விரிவுரையாளர் அவர்களுக்கு நன்றிகளை கூறி தற்பொழுது நீலாவணன் அவர்களுடைய மகன் எழில்வேந்தன் அவர்களுக்கு இந்த இலக்கிய வழி இதழினை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெறும். அதனை வழங்குமாறு தமிழ் துறையினுடைய தலைவர் பேராசிரியர் ஸ்ரீபிரசாந்தன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். நன்றிகள். இறுதியாக நன்றியுரை. இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய தமிழ் துறையினுடைய தலைவர் மற்றும் மேனாள் துறை தலைவர் பேராசிரியர் எம் ஏ நுகுமான் அவர்கள் மற்றும் மதிப்பீட்டு வழங்கி இருக்கக்கூடிய எமது விரிவுரையாளர் அனைவருக்கும் எம்முடைய நன்றிகள். அதுபோல இன்றைய நிகழ்வினை ஒழுங்கமைப்பதற்கு உதவிய இலக்கிய வழி சங்கையினுடைய ஆசிரியர் அகில் சாம்பசிவம் அவர்களுக்கும், அதுபோல இன்றைய இந்த நிகழ்வுக்கு எமக்கு மிகுந்த ஒத்துழைப்பையும் இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய விரிவுரையாளர் எம் ஜெயசீலன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள். அதுபோல இன்றைய இந்த நிகழ்வை காண வேண்டும், இந்த நிகழ்விலிருந்து கருத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு வருகின்றிருக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட ஏனைய உதவி விரிவுரையாளர்கள், இந்த நிகழ்வை திறம்பட நடத்த உதவிய அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றிகள். நன்றி.